நான் கண்ணதாசனுடைய பாடல்கள் 36 படம் சொந்தமாக எடுத்தால் கிட்டத்தட்ட 30 படங்கள் கண்ணதாசன் பாடல்கள். அவர் எனக்காக எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் ஒரு 150 பாடல்கள் என் படத்து பாடல்கள் இருக்கும். அந்த 150 பாடல்களை மட்டுமே நான் விமர்சனம் செஞ்சாக்க பொழுது விடிஞ்சிடும். அதனால் நான் அவருடைய பாடல்களை பற்றி பேசுவதை விட எனக்கும் அவருக்கு இந்த பர்சனல் அசோசியேஷன்ஸ் அதனுடைய கிரேட்னஸை பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ரூம், இதில் நாங்கள் 4 பேர், கண்ணதாசன், சேதுமாதவன் நாயர்னு ஒரு ஜோசியர், நான், எங்கள் அண்ணன், இந்த 4 பேரும் தான் இப்படி ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் நாங்கள் 4 பேரும் 6 மாதம் 1 வருஷம் ஒன்றா இருந்தோம் நினைக்கிறேன். அப்புறம் கண்ணதாசன் டேபிளில் சேரில் உட்காந்து டேபிள் மேலே காலை தூக்கி போட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பார். என்ன பண்ணுறேன், அதாவது நீங்கள் யார் வீட்டுக்கு போனாலும், என் வீட்டுக்கு போனாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு போனாலும் சரி, டேபிள் மேலே 2-3 புஸ்தகம் கிடக்கும், உபயோகம் இல்லாத புஸ்தகம் கிடக்கும். ஆனால் மனுஷன் ஒரு புஸ்தகம் கூட இல்லாமல் ஒரு டேபிள் பார்க்கணும், அது கண்ணதாசன் டேபிள் தான். புஸ்தகம் சுத்தமாக இருக்காது. ஆனால் இவ்வளவு தாட்டு வர்றதே எதை படிச்சு சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் அவர் டேபிளில் நான் ஒரு புஸ்தகத்தையும் கடைசி வரையில் பார்த்ததில்லை. அவரோட ரொம்ப நாள் இருந்தேன்னா அவங்களுக்கு பை பர்த் இயல்பு, அந்த இயல்புலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது பாருங்க. அது மேலே 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 வந்துகிட்டு இருக்கு. அது கண்ணதாசன்ட்ட நான் பார்த்தேன். படிக்கவே மாட்டாரியா, நான் சுத்தமாக சொல்கிறேன். சீரியஸாக ஒரு நாளைக்கு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் படித்தாருன்னா அவர் கிடையாது, காலை தூக்கி டேபிள் மேலே போட்டுக்குவார், சிகரெட்டு பிடிப்பார். அங்கேருந்து எங்கள் முதலாளி டிஆர் சுந்தரம் பார்ப்பார், அது யாரா அவன் காலை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கவன் அப்படிம்பாரு. நான் தான் சொல்லுவேன், அவர் புதுசாக வந்திருக்காரு ஆசிரியர் கண்ணதாசன். ஓஹோ, எல்லாரையும் அந்த மாதிரி நிலையில் டிஆர்எஸ் பார்த்தாருனாக்கா உடனே சீட்டுக்கு வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவார். கண்ணதாசனை பொறுத்தவரை சொல்லவே இல்லை, கடைசி வரையும் சொல்லலை. அது காரணம் என்ன தெரியுங்களா, அவர் கால் மேலே காலை போட்டுட்டார். மனுஷன் சொல்ல ஆரம்பித்தான்னா, பாட்டை சொல்ல ஆரம்பித்தான்னா, கதையை சொல்ல ஆரம்பித்தான்னா, காந்திஜி செத்து போன அன்றைக்கி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு கண்ணதாசன். இங்கே எல்லாரும் எல்லா பாட்டையும் பாராட்டுறமே, காந்திஜியுடைய மறைவை பற்றி கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டு நம்ம எல்லாரும் என்னன்னைக்கு நினச்சி பார்க்க வேண்டிய மிகச்சிறந்த பாட்டு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு களம் கிடைக்கிறது. அப்படி களம் கிடைக்கச்சே கம்பனுக்கு கம்பராமாயணம் கிடைச்சது, பாரதியாருக்கு தேசபக்தி களம் கிடைச்சது, பாரதிதாசனுக்கு முற்போக்கு இலக்கியங்கள் அந்த களம் கிடைச்சது. கண்ணதாசனுக்கு கிடைச்ச களம் என்ன தெரியுமா, இந்திய மரபு, இந்திய கலாச்சாரம், இந்திய வாழ்க்கை முறை. இதுக்குள்ளேயே நீங்கள் நல்லா யோசனை பண்ண, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு களம், அந்த களத்துக்குள்ளேயே அவன் மூவ் பண்ண. ஆனால் இவருக்கு கிடைச்ச களம் இருக்கு பாருங்க, இந்த மரபுங்கிற களம். அந்த மரபுங்கிற களத்துக்குள்ளே எத்தனை விஷயத்தை அந்த ஆள் பார்த்தான் தெரியுமா, எத்தனை விஷயத்தை பார்த்தாங்க தெரியுமா. ஒரு ஒரு நார்மல் லைஃப் கிடையாது கண்ணதாசன்ட்ட. ஏன்னா நான் பக்கத்துலேயே ஒரே ரூமில் ஒன்றா படுத்துக்கிட்டு இருந்தவங்க. சிகரெட் பிடிப்பார், சிகரெட் குடிக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் அண்ணன் கேரண்டி ஒரு கடையில் வச்சு 10 ரூபா வரையில் சிகரெட் அவர் கடை கொடுக்க சொல்லி கேரண்டி கொடுத்துருந்தாரு. அதுக்கு மேலே 10, 20, 30ன்னு போயிடும். அதெல்லாம் சொல்லிட்டு இது பண்ண. ஆனால் அவரை மாதிரி ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், தன்னுடைய உள்ளிலிருந்து எழுச்சி வருகிறது பாருங்கள், அந்த எழுச்சியை கவிதையாக வடித்தக்கூடிய மிகப்பெரிய திறமை அவர்கிட்ட இருந்தது. படிச்சுட்டு எழுதினது இல்லை, புஸ்தகங்களை பார்த்து எழுதினது இல்லை, கோவிலில் சுற்றி பார்த்துட்டு கோவிலில் எழுதியிருக்கிறதெல்லாம் எழுதினது இல்லை. அவருக்கு அந்த சப்ஜெக்டை சொன்னோன்னே அப்படியே வரும். அந்த அலையை பார்த்தவன் யானா, அந்த அலையினுடைய உத்தம நிலையை பார்த்தவன் யானா,
அது உங்கள் யாருக்கும் கிடைக்கல, எனக்கு அது கிடைச்சது. உடனே ரொம்ப நாள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞர். அவர் பாட்டு எழுதி கவிஞன் ஆகணுங்கிற எண்ணத்திலேயே முயற்சி பண்ணலை. அவர் என்ன பண்ணார், கோயம்புத்தூருக்கு வேற ஒரு வேலையாக போனார். வேலையாக போகிற சமயத்தில் அங்கே வெங்கடசாமின்ட்டு ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்தார், ஜூஆர் ஜீவரத்னத்துடைய புருஷன். அவர்கிட்ட போனோடனே இதுக்கு என்ன ஏதாவது வேலை செய்யலாமா அப்படின்னாரு. அப்போ அவர் பாட்டு வித வருமானு கேட்டிருக்காரு. அது வரையில் கண்ணதாசன் பாட்டு விதில் கத்திரிக்காய் விதல் வருட்டார். வரும்னே கே ராமநாத்துக்கு 2 பாட்டு தேவை மர்மயோகி படத்தில், அதை ஹிந்தியில் எடுத்துட்டு இருக்காரு ஏக்தா ராஜான்னு ஒன்று, அதுக்கு பாட்டு தேவை, அங்கே போய் 2 பாட்டு கொடுங்க அப்படின்னா இவர் போய் ராம்நாத்துக்கிட்ட உட்காந்துருக்காரு. ராம்நாத் சுச்சுவேஷன் சொன்னார். மழை எழுதுறாரு. மழை எழுதி கொடுத்து 2 பாட்டையும் கொடுக்காரு. 2 பாட்டையும் சுப்பையா நாயுடு மியூசிக் டைரக்டர், 2 ஓகேங்கிறாரு. அன்றைக்கே ரிஹர்சல், அன்றைக்கே மறுநாளே ரெக்கார்டிங். இப்படித்தான் அவர் கவிஞராகிறார். கவிஞராக ஆகணுங்கிற முயற்சியில் போய் அதுக்கு உண்டான முயற்சியை பண்ணி அதன் மூலம் கவிஞர் ஆகலை. அவர் முதல்ல எழுதிய பாட்டு கே ராமநாத்துக்கு எழுதின பாட்டு, மர்மயோகி படத்துக்கு எழுதின பாட்டு. கவிஞர் ஆர்வத்தில் போல அங்கே போய் வெங்கடசாமி சொன்னார், எழுதினாரு, பிடிச்சி போச்சு. இதே காலகட்டத்தில் அங்கே ஏஎஸ்ஏ சாமின்னு ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் தான் அங்கே முக்கியமாக இருந்தார். கலைஞர் கருணாநிதி அப்போ சிங்கனூரில் குடியிருந்தார். அவர் ராஜகுமாரி அபிமன்யு படங்களுக்கு டயலாக் எழுதி கொண்டு போய் ஏஎஸ்ஏ சாமிகிட்ட கொடுப்பாரு. சாமி அதை தன்னுடைய பெயரில் போட்டுட்டு ஏதோ கடைசி காலத்தில் உதவி மு கருணாநிதினு போட்டு படங்கள் வந்தது. அந்த காலகட்டத்தில் கருணாநிதியும் கண்ணதாசனும் ஒன்றா சேர்றாங்க. பொள்ளாச்சியில் ஒரு கூட்டம் இருக்குது, வரைய போகலாம்னு கருணாநிதி சார் கேட்குறாரு. கண்ணதாசன் போகலாம் அப்படின்ட்டாரு. போகிற வழியிலேயே நெத்தியில் இருக்க குங்குமத்தையும் அழிச்சிட்டு போய் அங்கே சுத்தமான நாத்திக பிரச்சாரத்துக்கு போனார். கொஞ்ச நாள் தான் அதில் இருந்தார். அவருக்கு உடன்பாடு இல்லாததோடு இணைந்து போகக்கூடிய சக்தியே கிடையாது. தனக்கு எது உடன்பாடோ அதோட மட்டும்தான் அவரால் வாழ முடியும். நாமெல்லாம் பார்ட்லி ஹிப்போக்ரட்ஸ். சௌக்கியமா அப்படின்னு கேட்போம். அவன் சௌக்கியமாக இருந்தாலும் சௌக்கியமாக இல்லாட்டாலும் அதை பற்றி கவலையே இல்லை, சும்மா வச்சும் கேட்போம் சௌக்கியமா. ஆனால் கண்ணதாசன் அப்படி இல்லை. கொஞ்ச நாள் அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு முடியலைன்னா தான் மரபுகளை காப்பாற்றுவதற்கு, இந்த நாட்டினுடைய தொன்மையான பாரம்பரியங்களை காப்பாற்றுவதற்கு, இந்த நாட்டினுடைய தேசபக்தியையும் தத்துவங்களையும் போற்றி பாதுகாப்பதற்குத்தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தத்துவத்திற்கு வேகமாக வந்தார். சாதாரணமாக வரல, நாஸ்திகவாதத்திலிருந்து வேகமாக சேர்ந்தார். அப்போ மதுரை வீரன் ஒரு படம் நான் தான் கூட இருக்கேன், ஐசன் டைரக்டர்னு பேர். ஒரு டைரக்டரும் வரமாட்டான், எந்த டைரக்டரும் இல்லாட்டாலும் நான் போய் நான் மட்டும் எடுப்பேன், அதை நானே எடிட் பண்ணுவேன். அப்புறம் ஒரு டைரக்டர் பேரில் வரும். இப்படி நாங்கள் எங்கள் பொழப்பில் ஒரு பகுதி அது. எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர்னு சொல்கிறோமே, அந்த வாழ்க்கையில் ஒரு பகுதி அது. அதாவது எங்களால் தப்பிக்க முடியாது, அது தலைவித்து எல்லாருக்கும் தான். ஆக அப்போ இந்த மதுரை வீரனுக்கு டைலாக் எழுத போச்சு. அவர் கண்ணதாசன் டைலாகு போச்சு. அவர் சென்ட்ரல் ஆஃபீஸ் மவுண்ட் ரோட்டில் அங்கே போய் உட்காந்துக்குவேன். இவர் எங்கேயோ எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு, என்ன முக்தா வந்துட்டியா நீ? ஆமாம் ஐயா, நாளைக்கு சீல் போட்டாங்க. ஐயான்னு தான் கூப்பிடுவார். ஆமாம் ஐயா, கொஞ்சம் அதாவது சார்னு சொல்லி வார்த்தையில் இருக்கிற மரியாதை கிடையாது, போடா வாடாங்கன்னு சொல்லக்கூடிய அவமரியாதையும் கிடையாது. இது ரெண்டு இடைப்பட்ட நிலை ஒன்று. ஆமாம் ஐயா, நாளைக்கு சீன் போட்டாங்க, கால் ஷீட்டை வந்துருச்சு, நீ மட்டும் டைலாக் கொடுக்க, நீ மட்டும் டைலாக் கொடுக்காம போறிய, புழைக்க முடியுமா ஐயா அப்படின்னா. உட்காரு அப்படின்ட்டு இதை வந்துட்டேன்னு போவார். இன்னொரு சுற்றிட்டு 2 hours கழிச்சு வருவார். உட்கார்ந்தாருன்னா இதுக்கு டைலாக் சொல்லுவார். யோசிக்கவே மாட்டாயா, சொல்ல ஆரம்பிச்சா கொட்டுயா, அப்படி கொட்டும். அந்த கொட்டு நான் எழுத கொஞ்சம் அந்த வேகத்தையே என்னால் சமாளிக்க முடியும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ரைட்டர் இருந்தாலும் அந்த வேகத்தையே சமாளிக்க முடியாமல் நான் எழுதிட்டு வருவேன். சீன் சரியா இருக்கா, கடைசியில் ஒரே வார்த்தை, சீனை முடிச்சுட்டு சீன் சரியா இருக்கா, சீன் சரியா இருக்கியா
அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு கூட, அதாவது அவர் ஒரு தன்னை தயார்படுத்தி கொண்ட கலைஞனாகவே என்றைக்கும் இருந்ததில்லை. இயல்பாக அவருக்குள், அந்த மிகப்பெரிய மனிதருக்குள் ஒரு மிகப்பிறந்த சக்தி, அது எங்கே, அவன் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு சரியா, வைகோவிந்தன் ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தாராம், சக்தி கோவிந்தன் பேர். அவருடைய இன்ஸ்பிரேஷனில் கொஞ்சம் பேர் வந்தாங்களாம், வைகோவிந்தனுடைய இன்ஸ்பிரேஷனில். அந்த இன்ஸ்பிரேஷனில் வந்தவங்க கா நாராயணன், வலம்புரி சோமநாதன், கண்ணதாசன், இவங்கெல்லாம் அந்த இன்ஸ்பிரேஷனில், வைகோவிந்தனுடைய இன்ஸ்பிரேஷன் வந்ததாக சொல்லுவாங்க. வைகோவிந்தனை நான் பார்த்துருக்கேன், அந்த இன்ஸ்பிரேஷன் வந்தவங்களாம் என்னங்கிறது எனக்கு தெரியாது. மிகச்சிறந்த, அதாவது அந்த கவிஞர் ஒரு ஆக்கப்பட்ட கவிஞர் இல்லை, ஒரு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கவிஞர் இல்லை, இதை செய் என்று வற்புறுத்தப்பட்ட கவிஞன் இல்லை, கோடிட்டு அந்த கோட்டுக்குள் அடங்கி போக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கவிஞனும் இல்லை. அந்த கவிஞனுக்கு இயல்பாக ஆண்டவனுடைய வரப்பிரசாதம், கரெக்டாக இதான் சொல்லணும்னா ஆண்டவனுடைய வரப்பிரசாதமாக உள்ளில் இருந்து எண்ணங்கள் வரும், அந்த எண்ணங்கள் எல்லாம் கவிதையாகும். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மனிதனை இன்று நாம் பாராட்டுகிறோம். இங்கே போட்டோலாம் இருக்குது. எனக்கு என்னமோ அந்த ஃபோட்டோ தான் கண்ணதாசனுடைய ஐடென்டிட்டியை கரெக்டாக கொண்டு வந்திருக்குன்னு, அந்த ஃபோட்டோ தான் ஐடென்டிட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வேணால் நாம் எல்லாம் கேட்கலாம். அதாவது கம்பனுக்கு பிறகு, பாரதியாருக்கு பிறகு, பாரதிதாசனுக்கு பிறகு தமிழ்நாடு கண்டெடுத்த மிக மிக மிகச்சிறந்த கலைஞன் கண்ணதாசன், பாடலாசிரியர் கண்ணதாசன். முடியுமானால் கண்ணதாசன் பிறந்த நாளை இந்த அரசு ஒரு விடுமுறை நாளாக அறிவித்து அதிலே தமிழ்நாடு முழுவதும் கண்ணதாசனுடைய புகழை பாட வைக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு கண்ணதாசன் சொல்லாத விஷயங்களே இல்லாது, அவன் சொல்ல விஷயங்களை ஒரு முறை நினைவுபடுத்தி கொண்டாலே போதும், வாழ்க்கை அழகாக அமையும். இதை கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.